அருவி படம் மூலியமா பிரபலமா அறியப்பட்ட இயக்குனர் அருண் பிரபு அடுத்ததா சிவகார்த்திகேயனோட புரொடக்ஷன்ல வால் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் தியேட்டர்ல அதிக நாள் வாழல அப்படின்றதுனால கமர்ஷியல் ரூட்ல இறங்கி இந்த சக்தி திருமகன் படத்தை எடுத்திருக்காரு. பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு ப்ரொமோட் பண்ண இந்த சக்தி திருமகன் படத்துல சக்தி இருந்ததா இல்லையான்னு பார்த்தரலாம் வாங்க. மயிலாடுதுறையில ஒரு பழங்குடி பெண்ணை கொலை பண்ணிட்டு அவங்களோட குழந்தைய குப்பத்தொட்டியில தூக்கி போட்டுறாங்க. அந்த விஷயம் வெளியே தெரியாம போலீஸ் ஏதாவது தற்கொலை அப்படின்னு மறைச்சிடுறாங்க. இது நடந்து 25 வருஷத்துக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி அரசியல் சார்ந்த எல்லா விஷயங்கள்லையும் பெரிய ஆளா இருக்காரு. அவர் கை அசைச்சா பல கோடி பணம் கை மாறுது, பதவிகள் மாறுது, கொலைகள் நடக்குது, கைது, சிறை, உதவி, நலத்திட்டம் அப்படின்னு எல்லாமே இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. குப்பையில தூக்கி வீசின குழந்தையான விஜய் ஆண்டனி 25 வருஷத்துல எப்படி இவ்வளவு பெரிய ஆளா ஆனாரு, இவரை குப்பைத்தொட்டியில தூக்கி போட்டது யாரு, அவங்கள இவர் என்ன பண்ணாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. அரசாங்கத்தில் நடக்கிற தவறுகளை தட்டி கேட்குற சாதாரண ஆளோட கதை அப்படின்னு ஒன்லைன் ஸ்டோரியை நாம சொன்னாலே நமக்கு டைரக்டர் சங்கரோட ஜென்டில்மேன், இந்தியன், அந்நியன், அப்புறம் ஏஆர் முருகதாஸோட ரமணா படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த படங்களுக்கு கொஞ்சம் குறைவில்லாத அதே சமயம் கதையளவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே இறங்கி கதை சொல்லியிருக்காரு டைரக்டர் அருண் பிரபு. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும், பிஎம்ல இருந்து சிஎம் வரைக்கும் எல்லா அதிகாரத்தையும் மக்கள் தேர்வு பண்ணாலும் அதை மறைஞ்சிருந்து இயக்குறது கார்ப்பரேட் தான், பணம் தான். டெவில் எப்பயும் இருட்டில் தான் மறைஞ்சிருக்கும், ஆனால் வெளிச்சத்தில் உள்ளவங்களை பயமுறுத்துறது டெவில் தான். இந்த படத்தில் அந்த டெவில் விஜய் ஆண்டனி தான். தனி ஒருவன் படம் மாதிரி கதாநாயகன் கொஞ்சம் கூட தப்பு பண்ணாத நல்லவன், யோக்கியவன் அப்படின்னு காட்டாம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும், கதாநாயகனும் அப்படிப்பட்டான ஆள் தான் அப்படின்னு காட்டினது டைரக்டரோட தைரியம். விஜய் ஆண்டனிக்கு நான், சலீம், பிச்சைக்காரன் படத்துக்கு அப்புறமா அந்த படங்களோட வரிசையில் ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் ஃபிலிம்னு இந்த படத்தை சொல்லலாம். ஒரு சில நடிகர்களை தவிர பெரிய பெரிய நடிகர்களுக்கு கூட 25வது படம் 50வது படம் எப்பவுமே பெரிய படமாக அமைஞ்சது கிடையாது. ஆனால் விஜய் ஆண்டனிக்கு 25வது படம் இப்படி ஒரு படமாக அமைஞ்சது அவரோட லக்கு தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜெட்டு ஸ்பீடில் போகுது, அதுதான் இந்த படத்தோட பலம் பலவீனம் ரெண்டுமே. ஏன்னா செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். படம் ஆரம்பித்ததும் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 40 லட்ச ரூபா பணத்தை விஜய் ஆண்டனி எப்படி மீட்டு தராரு அப்படின்றத காட்டின விதம் சூப்பராக இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு கொலை, அதுக்கான ஸ்கெட்சு, அதை பிளான் பண்ண ஆளாக காட்டப்படுற மெயின் வில்லன் அப்படின்னு படம் பறக்க ஆரம்பிக்குது. லாஜிக் ஆகுது, மிஸ்டேக் ஆகுது, படத்தை பாடுறா அப்படின்னு எல்லாரும் வாயை பொழந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா தான் படம் வழக்கமான மாஸ் ஹீரோயிக் எலமெண்ட்ஸ்குள்ளே நுழையுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு சின்ன ஃபைட் சீன் கூட இல்லாமல் சாணக்கியனா காட்டின ஹீரோவை இன்டர்வலுக்கு அப்புறமா சத்திரியனா மாற்றிடுறாரு டைரக்டர். குப்பையில் கிடந்த ஹீரோ எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக ஆனாரு அப்படிங்கிறதுக்கான சரியான காரணம் சொல்லப்படலை. கிளைமேக்ஸ் காட்சியில் ஹீரோ இதுதான் பண்ண போகிறாரு அப்படின்னா எதுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணாரு அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ளே வருது. படத்தோட பலம் பிஜிஎம் தான், கலக்கியிருக்காரு விஜய் ஆண்டனி. நடிப்பில் ரொமான்ஸ் மட்டும்தான் அவருக்கு வரல, மற்றபடி ஆக்டிங்கில் இன்னொரு ஸ்டெப்பு முன்னேறி இருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா செல்முருகனை இப்படி ஒரு கேரக்டரில் படம் முழுக்க நம்ம பார்க்குறது சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் வாகை சந்திரசேகர் குறிப்பிட்டு சொல்லும்படியான நடிப்பை கொடுத்துருக்காரு. பாரதிராஜாவோட டைரக்ஷனில் காதல் ஓவியம் அப்படின்ற படத்தில் நடித்த ஹீரோ தான் இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அவருமே நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. இந்த படம் ரொம்ப காத்திரமான ரவுத்திரமான அரசியல் பாடத்தை சொல்லி கொடுக்குது. ஏறும்போது பஸ்ஸில் ஏறி ஊரில் வந்து இறங்கும்போது சைக்கிளில் இருந்து இறங்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாகவும் செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாகவும் இருந்தாலும் இந்த பயணம் போய் சேர வேண்டிய இடத்த அடைஞ்சிருது. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தோட வைலன்ஸ்க்காக இது குழந்தைங்களோட பார்க்குற படம் இல்லை. படத்தோட கரு அதிகாரம் மிக வலிமையானது.